ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சி சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு கனவு இருக்கும். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய தடைகள் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி வரதுக்கு நமக்காக ஒரு மோட்டிவேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம லைஃப்பில் தேவைப்படுற யூத், ட்ரீம்ஸ், மோட்டிவேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக தான் நம்மளுக்கு ஃபீல் குட்டாகவும் ஹார்ட் வார்மிங்காகவும் அதோடு சேர்ந்து லோ பர்ன் ரொமான்ஸும் வச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட் ட்ராக் ஸ்கேட்டிங் மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல 2 ஸ்கேட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இன்ஜூர் ஆயிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. பிரசன்ட்ல காமிக்கிறாங்க ஃபிகர் ஸ்கேட்டிங் மேட்ச். இதுல தான் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன். இங்க ஹீரோ வந்துட்டு டாப் லெவல்ல இருக்காரு போல. ஃபிகர் ஸ்கேட்டிங்னா ஸ்கேட்டிங்ல டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுல தான் இவங்க வந்து தொடர்ந்து 3 இயர்ஸா சாம்பியன்ஷிப் வென்னிட்டு இருக்காங்க. இவங்களும் இவங்களோட பேரும். ஸோ அவங்க 2 பேரோடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சூப்பரா பண்றாங்க போல. பியூட்டிஃபுல்லா இருக்கு சீன்ஸ் எல்லாத்தையும். இதை உட்காந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸும் முடியுது, 2 பேரும் வெளியில வராங்க. அப்போ இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்களா. அப்போ ஹீரோ தான் மெயினா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மேனேஜர் வந்துட்டு ஹீரோவால பேச முடியாது, அவருக்கு தொண்டை கட்டி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுறாங்க. வெளியே வந்த ஹீரோ கிட்ட அவங்க பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ பேச வராங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு அவருக்கு ஒரு கால் வரும். அவர் அங்கேருந்து எஸ்கேப் போயிடுறாரு. என்னடான்ட்டு பார்த்தா ஹீரோ வந்து ஒரு கோச்சிங் கிளாஸ் வச்சிருக்காரு போல. குட்டி குட்டி பசங்களுக்குலாம் ஸ்கேட்டிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே இடத்துல இன்னொரு டீமோட குட்டி பசங்க அங்க நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க போல. இந்த ரிங் வந்து எங்களுக்கு தான் வேணும், நாங்க தான் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்த உடனே இதை பாருங்க, எல்லாரும் அமைதியா விளையாடணும், பாதி விளையாடணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. என்னோட கோச் யார் தெரியுமா, அவங்கள பாத்தீங்கன்னா நீங்க மிரண்டுருவீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்களா. அப்போ ஹீரோ இல்ல, என்ன பார்த்தாலும் நீங்க மிரண்டுருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமுத்துற மாதிரி பண்றாரு. உடனே அவங்கள அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோயின் வராங்க. அவங்க வந்துட்டு ஏங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, நீங்க அடல்ட் தானே, குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கணும் உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்றாங்களா. இல்ல நான் சும்மா விளையாட தாங்க செஞ்சேன், அவங்க அழுதுட்டாங்க அப்படி சொல்றாங்களா. இதை பாருங்க, இந்த ரிங்குக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தோம், இது எங்களுக்கு தான் வேணும்னு சொல்றாங்க. ஹீரோ அவங்க பாய்ஸ் கிட்ட சொல்றாங்க, சரி நம்ம தான் விட்டு கொடுத்துட்டு போலாம் வாங்க அப்படி சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, யாரை பார்த்து சின்ன குழந்தைன்னு சொல்றீங்க, இதை பாருங்க வேணும்னா ஃபேர் காம்படிஷன் வச்சுக்கலாம், வரீங்களான்னு கேக்குறாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயின் ஹீரோ 2 பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறாங்க. சரி ஸ்டார்ட் பண்ண உடனே செம்மையா போவாங்கன்னு பார்த்தா ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இதுல தொப்புக்கொடின்னு விழுந்துடுறாங்க. அதை காப்பாற்ற வந்த ஹீரோ பார்த்துட்டு, ஓ இவன் வந்து ஃபிகர் ஸ்கேட்டிங் ஷூ போட்டிருக்கான், இவன் வந்து பெரிய ஆள் போல நினைச்சிட்டு எழுந்துட்டு உடனே அவங்க ரேஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ வந்து முழிக்கிறாரு, என்னடா நம்மளை காப்பாற்ற வந்தோன்னே ஏமாத்திட்டு போறாள்னு சொல்லிட்டு இவரை ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. ஆனா ஃபைனலா யார் ஜெயிச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் தான். ஜெயிச்சுட்டு போயிட்டு வாங்க போங்க அப்படி சொல்லும் போது அந்த குட்டி பசங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிடானுங்க. உங்களை நம்பி வந்தவே கோச் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களாம் ஓடி போயிடுறானுங்க. ஹீரோவும் இல்ல, சரி வாங்கடா உங்களுக்கு நான் வேற ரிங்கு தேடி தரேன்னாலும் கேட்கல, அவனுங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடறானுங்க. அன்னைக்கு தான் ஹீரோயினோட பர்த்டே போல. அவங்க வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா அம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கேக்லாம் வெட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி விஷ் பண்ணிக்கோ அப்படி சொன்னா ஹீரோயின் ஏதோ விஷ் பண்றாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி விஷ் பண்ண அப்படி கேட்டா, இப்போ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ நான் இப்போ ஷார்ட் ட்ராக்ல சேர போறேன், ப்ரோ லெவல்ல ஆட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடுது, நான் அதுல எல்லாம் சைன் போட மாட்டேன், நீ சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து ஆர்கியூ பண்றாங்க, நான் கண்டிப்பா சேருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஹீரோ அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஷூ வாங்கியிருக்காரு போல. அதை எடுத்துட்டு அவரு கிட்ட இருக்கிற இந்த எலி குஞ்சு கிட்ட எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு பார்த்தியா, நல்லா இருக்கா, சரி உனக்கு நான் போட்டு காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டு, வா சூப்பரா இருக்குன்னு அவரே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறாரு. அப்படியே அடுத்த நாள் ஆயிடுது. ஹீரோயினும் காலேஜ் முடிச்சுட்டு பரபரப்பா போறாங்க. ஆனா அவங்க டீச்சர் சொல்றாங்க, இன்னும் கிளாஸ் முடியல, உட்காருங்கம்மா அப்படி சொன்னா டைம் பார்த்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இவங்க ப்ரொஃபஷனல் டீம்ல சேரணும்ட்டு இருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் டைமிங் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது, அதுக்குள்ள நம்ம சைன் அப் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும். ஸோ 2 பேரும் வந்துட்டு வாட்டர் டைம் ஆச்சு கிளம்பலான்னு சொன்னா, அப்பதான் ஹீரோயின் ஃபாஸ்டா வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இந்தாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், நான் என்ன சைன் அப் பண்ணுங்க அப்படி சொன்னா, அங்க ஹீரோயின் பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பின்னாடியே ஃப்ரெண்டும் ஓடிட்டு வந்துட்டு இருக்காங்களா. ஏன்டி இவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறேன்னு சொல்லிட்டு நிமிந்து பார்த்தா ஹீரோ முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. வாவ் பேஷங் நீங்களா, நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, யார் கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க, இரு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கலாம் அப்படி சொல்றாங்களா. அப்போ வந்து அவ சொல்றா, உனக்கு இவங்க யாரு தெரியாதா, ஃபிகர் ஸ்கேட்டிங்ல டாப் லெவல் இவரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஒரு லூசர் அப்படி சொல்றாங்க. ஹீரோயின் சொன்ன உடனே அப்போ என்னது லூசரா, ஏன்டி இவரை பத்தி இப்பெல்லாம் பேசுறா, அவர் வந்து 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு சாம்பியன்ஷிப் பண்ணிருக்காரு தெரியுமா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்லடி எங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடந்துச்சு, அல்ல இவர் தான் டி லூசர் அப்படி சொல்றாங்களா. அப்போ வந்து அவ சொல்றான், நீ வந்து ஷார்ட் ரேசரு, நான் வந்து ஃபிகர் ஸ்கேட்டரு, அப்ப 2 பேர்
நடுவில் எப்படி காம்படிஷன் செல்லும், அதெல்லாம் செல்லாது அப்படி சொல்கிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் டைம் பாரு 11:31 ஆயிடுச்சு, அப்போ வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், உன்னால் சைன் அப் பண்ண முடியாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் வரும்போது கரெக்டாக 11:30 இன்னும் ஆகலை அப்படின்ட்டு ஹீரோயின் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, உங்களோட ஸ்கேட்டிங் லெவல் வச்சு பார்த்தா உங்களெல்லாம் ப்ரொஃபஷனல் டீமுக்குள்ளே சேரவே முடியாது, நீங்கள் ஃபார்ம் கொடுத்தாலும் வேஸ்ட் தான், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து சரி நமக்குள்ளே ஒரு பெட் வச்சுக்கலாம், இன்கேஸ் நான் தோத்துட்டேன் நான் உள்ளே போகலை அப்படின்னா நான் உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நான் உள்ளே போயிட்டேன்னா நீங்கள் எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த பெட்டை நான் ஏன் ஏற்றுக்கணும்னா, அப்போ என்ன பயப்படுறீங்களா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்களா. பயம்லாம் கிடையாது, வா போகலாம் அப்படின்ட்டு ஃபார்ம் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் சப்மிட் பண்ண போகிறாரு. அடுத்த நாள் தான் அந்த அட்மிஷன் டைம். ஸோ அடுத்த அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு பதட்டத்தில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட டர்ன் தான் போல. ஸோ அவங்க ஒரு டீமோட சேர்ந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற எல்லா கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு அங்கே பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்காரு அந்த கோச் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. யாருடான்னு திரும்பி பார்த்தா அது வந்து அந்த யூனிவர்சிட்டியோட கோச் போல. அவர் தான் ஆள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் டைட்டாக போட்டுக்கோங்க, ஷூஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க, நீங்கள் வந்து கண்ட்ரோலாக மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணணுன்ற மாதிரி இப்போ அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது ஹீரோயினை பார்க்குறாங்க. அவங்களோட ஷூ வந்து லூஸாக இருக்குது. ஸோ இவர் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறாரா. உடனே அங்கே பக்கத்தில் இருக்கவங்களாம் வா அவர் பாரு எவ்வளோ ஒரு ஜென்டிலாக இருக்காருன்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. அப்போ அவர் போகும்போது ஹீரோயின் கிட்ட நீ டைட் பண்ணி கரெக்டாக போடலன்னா விழுந்துருவேன், ஸோ பார்த்து கண்ட்ரோலோட விளையாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ டீமும் செட் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா பெட்டில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லையா, அதனால அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக போயிட்டு இருக்காங்க. 2 லேப்லேயும் விழுந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கர்வ்ல டேர்னிங் அப்பெல்லாம் வந்து கண்ட்ரோல் இருக்க மாட்டேங்குது போல. பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ஆனால் டேர்னிங்கில் கண்ட்ரோல்ஸ் இல்லைன்ற மாதிரி அனலைஸ் பண்ணிடுறாங்க. விழ செஞ்ச பிறகு அவங்களே வந்து கிவ் அப் பண்ணாமல் எழுந்து வராங்க. இதை பார்த்தோன்னே கோச் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. ஆனால் அவங்களுக்கு கிரேட் விழலை, ஹீரோயின் தோத்துட்டாங்க தான் இப்போ வெளியில் அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்காக கோச் வந்து அங்கே உள்ள இருக்கவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை எடுத்துக்கலாம், இவ வந்து ரொம்ப பவராக இருக்கா, கண்டிப்பாக இவளுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்னு அவங்க காமிக்கல. அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் ஹீரோ வந்துட்டு வா பெட்டுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாது போ அப்படின்னு சொல்கிறாங்களா. நீ பண்ணி தான் ஆகணும், நீ தானே பெட்டு போட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் குனிஞ்சு பார்த்துட்டு அவரோட ஷூவை பார்க்குறாங்களா. புதுசாக இருக்கும் பார்த்துட்டு ஏறி மிதிச்சு அதை அசிங்கப்பட்டு ஓடி போயிடுறாங்க. போகிற அவசரத்தில் கீழே ஃபோனையும் போட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோக்கா அந்த ஷூவை நேற்று தானே வாங்கினாரு, ஒரே கஷ்டமாயிடுது. அப்படியே அவரோட டாம்க்கு போயிட்டு அங்கே போன உடனே கண்ணெல்லாம் கலங்கி அழ ஆரம்பிச்சிடாரு. அவர் ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏன்டா அழுற, என்னடா வச்சு தம்பி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ வந்து என்னோட பிளாக் லெஜெண்ட் பாருடா என்ன பண்ணி வச்சிருக்காவ அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. ஐயோ இந்த ஷூவா நான் ஒரு தடவை கூட போடலையே அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து தோத்து போன கஷ்டத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, என்னடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா. கவலைப்படாதடி, அங்க இருந்த கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க நீ அசிங்கப்பட்டதை, மற்ற எல்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்களே கலாச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் அவங்க வந்து ஃபோன் மிஸ் ஆயிருக்குன்றதை நோட் பண்றாங்க. உடனே வந்துட்டு ஃபோன் பண்ணி யாராவது எடுக்கிறாங்களான்னு பாக்குறாங்களா. அப்போ வந்து நம்ம ஹீரோ தான் ஒரு 40 இயர்ஸ் அங்கிள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹலோ வந்துருங்க, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அவங்கள தேடிட்டு ஹீரோயினும் போறாங்க. அங்க போனா யாருமே இல்லை. ஸோ அவங்க ஃபோனுக்கு கால் பண்றாங்க. அப்போ ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு ஹீரோ என்ன சொல்றேன்னா, உங்க ஃபோனை வந்துட்டு அங்கேயே நான் ஒரு ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு இல்லையா அங்கதான் வச்சிருக்கேன், அங்க தேடி பாத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வச்சிடுறாரு. அவங்க வந்து உள்ள கையை விட்டுட்டு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க, நம்ம ஃபோன்ல தானே இப்ப பேசணும், அது இங்க இருக்குன்னா அவன் எப்படி ஃபோன் அட்டென்ட் பண்ணா அப்படின்றது இப்பதான் தோணுது அவங்களுக்கு. ஸோ அவங்க உடனே மறுபடியும் கால் பண்ணிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க 2 பேரும். சரி இங்க வா, நான் லைப்ரரி கிட்ட வெயிட் பண்றேன், வந்து உன் ஃபோனை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்களா. இவங்கள வந்து ஓடி போயிட்டு திட்டுறதுக்காக ஹீரோயின் போயிட்டாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டு மட்டும் பின்னாடி அப்படியே வலிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்காங்க நல்ல பிள்ளை மாதிரி. அப்புறம் அவங்களே வந்து சொல்றாங்க, நீ பாரு இவனெல்லாம் திட்டக்கூடாது, நீ தான் அவசரத்துல விட்டுட்டு போயிருப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோயினே சொல்றாங்க. ஒருத்தி அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின் வந்து என் ஃபோனை கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு, இதை பாரு இந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம பேச்சு வச்சு கூடாது, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினோட ஃபோனுக்கு பின்னாடி ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இருக்கும். ஹீரோ அப்ப நோட்டீஸ் பண்ணிருப்பாரு, அவரோட போன்ல அதே கார்ட்டூன் கேரக்டர் தான் இருக்கு. போற வழியில ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க கோச் தான் கால் பண்ணிருக்காங்க, நீங்க இங்க எடுத்துக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் போய் பார்க்கும்போது அவர் என்ன சொல்றான்னா, இந்த ப்ரொஃபஷனல் டீம்ல சேரணும்னு ஆசை இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லுவோம், நாளைக்கே வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி கோச் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாளே அலாரம் வச்சுட்டு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் கிளம்புறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி ஸ்கேட்டிங் டீம்ல இருக்காங்க போல. ஸோ அவங்களும் வந்துடுறாங்க. இப்போ வந்துட்டு டீம் எல்லாம் வராங்க. வந்துட்டு இவ எதுக்கு இங்க வந்தா, நேற்று விழுந்தவதானே இது அப்படின்ற மாதிரி இப்போ காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கோச் வந்துடுறாரு. இவங்க தான் புது ஸ்கேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரு டீமையும் ஃபார்ம் பண்ணிட்டு ஏதோ ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல அந்த ஹெட் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு இதை பாருங்க உங்களுக்கு கோச் சேஞ்ச் பண்ணிட்டோம், ஜாங்கன்னு இங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து அந்த கோச், இனிமேட்டு இவங்க தான் ஹேண்டில் பண்ண போறாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ஷாங்கோ டேக் ஓவர் பண்றாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுக்குற ட்ரைனிங் வந்து
ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் யாரும் அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதுக்கு அதை பற்றிலாம் நான் கவலைப்பட போகிறதில்ல. நமக்கு வந்து ரிசல்ட் தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங்க்கு 5 செட் ஆஃப் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் 8 செட்ஸ் பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோயினை கூப்பிட்டுட்டு, இதை பாரு, நான் உன்னோட வீடியோ பார்த்தேன், நீ வந்து டேர்னிங்கில் போய் விழுந்துட்ட, உனக்கு அந்த இடத்துல கண்ட்ரோல் கிடையாது. ஸோ நான் உன்னை டீமில் வச்சுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் டீமில் வச்சுக்கிட்டேன்னா எனக்கு நானே ஆப் வச்சுக்கிற மாதிரி, அதனால நான் வந்து உன்னை இந்த டீம்லேருந்து விலக்கிடுறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. பாவம் ஹீரோயினுக்கு 2வது தடவையும் ஏமாற்றம் ஆயிடுது. ஸோ அவங்க அப்படியே வெளியே நடந்து வந்துட்டே இருக்கும்போது அவங்க கோச்சும் வந்துட்டு, என்னை மன்னிச்சிடுமா, இது வந்து என் கை மீறி போயிடுச்சு, ஆனால் நீ வந்து உன்னோட டேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணனா கண்டிப்பாக உனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினும் அப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்ச மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோயினும் சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நான் டீமில் வந்து சேருவேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ வந்துட்டு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அவங்க பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. அவங்க வந்து ஹீரோக்கு ஒரு கல்லு தூக்கி போடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த டீம்லேருந்து விலக போகிறேன், நான் ரிட்டையர் ஆகிறேன், இந்த அத்லெட்ஸ்லேருந்து அப்ராடுக்கு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து ஷாக் ஆகிடுறாரு. என்ன சொல்கிற, என்ன இது சடனாக இருக்குது அப்படின்னா, இல்லை நான் இது வந்து ரொம்ப முக்கியமான டெசிஷன் தான், இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு காரணமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாலேயும் தான் இந்த டெசிஷனை நான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்குறாரு, நான் என்ன பண்ணேன், என்னால் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் தானே, நீ தான் சொல்லியிருக்க உன்னோட பார்ட்னர்ஸை நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் உன்னை பார்ட்னர்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன், நான் ஒரு நார்மல் கேர்ள், இப்போ நீ என்னை லவ் பண்ணுவதானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் உன்கிட்ட தோணவே இல்லை, நீ வந்து என் பார்ட்னராக நான் உன்னை செரிஷ் பண்ணுறேன், ஆனால் நான் மற்ற விதத்தில் நான் உன்னை பார்க்கலன்னு சொல்கிறாங்க. நீ பார்க்காத வரைக்கும் உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி அவளும் அழைக்கிறா. உடனே ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தேடுறாரு, அவருக்குன்னு ஒரு பேர் இப்போ கண்டுபிடிக்கணுமே சொல்லிட்டு எல்லா ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் கிடைக்கல. ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனும் உட்காந்து தேடிட்டு இருக்கான். இப்போ அவன் என்ன சொல்றான்னா, உன்னால பார்ட்னர் கண்டுபிடிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் கூட ஆர்ட் கிளப் வந்துட்டு நம்ம 2 பேரும் ஆர்ட் பண்ணலாம் அப்படி சொல்றாங்க. அப்போ ஹீரோ அப்படியே அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்படி இங்கே ஹீரோ வந்துட்டு ஆட்கள் தேடிட்டு இருக்க இடத்துல ஹீரோயின் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடுறாங்க, ரொம்ப நேரம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்றாங்களாம். இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, சரி விடுமா, ஏன் இவ்வளோ எக்ஸசிவ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்க, வா நம்ம சாப்பிட போகலாம் சொல்லிட்டு அந்த காலேஜோட கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு இப்போ லைன் ரொம்ப பெருசாக இருக்குது, பேக் நீ வச்சுக்கோ, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவள் போயிடுறா. ஹீரோயின் தான் நின்றுட்டு இருக்காங்களா. இப்போ யாரும் பின்னாடி வந்து இடிச்சிடுறாங்க. யாரும் பார்த்தா ஹீரோ தான். அவர் இடித்த உடனே பேக்கெல்லாம் செதறி கீழே விழுந்து புக்ஸ் எல்லாம் விழுந்துடுச்சு. ஸோ அதை எடுத்து கொடுக்கும்போது ஒரு புக் எடுத்து பார்த்துக்கிறாரு. பார்த்தா அதில் ஃபுல்லாக ஹீரோ பற்றி தான் இருக்குது. அந்த காலேஜ் வெப்சைட்டில் வந்துட்டு ஒரு ஃபோரம் இருக்கும், அதில் வந்து ஹீரோ பற்றி தான் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது போல். அதை ஃபுல்லாக டிசைட் பண்ணதே இந்த புக்கோட ஓனர் தான்றது அந்த புக்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிடுச்சு. உடனே அவனும் ஒரு முடிவு பண்ணிட்டான், எனக்கு தெரியும் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனும் கிளம்பிடுறான். கிளம்பின ரூமுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்கு தெரியும்டா, ஒரு ஸ்டாக்கர்டா, அவள் வந்துட்டு என்னோட ஃபேனாக தான் இருக்கிறா, அவள் வந்து ஒரு ஃபாரம்லாம் ஓப்பன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி அதில் என்னை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் போட்டு வச்சிருக்கா, எனக்காக தான் அவள் என் பின்னாடியே சுற்றுறான்னு தெரியும், நம்ம யூனிவர்சிட்டி கிட்ட வரைக்கும் வந்ததுக்கு காரணமும் இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே அவன் சொல்கிறான், நீ ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது, ஏன்னா அவளை பார்த்தா எனக்கு அப்படிலாம் தோணலை, அவள் ஏதோ கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, இல்லை அவள் எனக்காக தான் வந்திருக்கா, என்னோட இன்ட்யூஷன் வந்து எப்பவுமே கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இப்போ ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த எப்படியாவது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் ரிங் கிடைச்சா மட்டும் தான் என்னால் ஈஸியாக கற்றுக்க முடியுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஹீரோ வந்து இவங்க சைன் அப் பண்ண போயிருப்பாங்களா. அப்போ அவன் என்ன சொல்லியிருப்பான்னா, இங்கே ஒரு கிளீனர் ஜாப் இருக்குது, அதுக்கு வேணால் நீ அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அது ஞாபகம் வந்துட்டு, ஒரு வேளை எனக்கு இந்த ரிங்கு க்ளீன் பண்ணுற வேலை கிடைச்சிதுன்னா நான் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், கரெக்டான ஐடியாவில் நான் நாளைக்கே போயிட்டு அதுக்கு அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அடுத்த நாள் போகிறா. போகும்போது அங்கே வந்து அந்த ஹீரோவோட ஃபோட்டோ இருந்திருக்கு. அதை பார்த்தோன்னே, உன்னை நான் எப்படியாவது தோக்கடிப்பேன்டா, நீ என்னை பார்த்துட்டே இருடா, உன்னை நான் எப்படியாவது ஜெயிப்பேன்டா அப்படி சொல்லிட்டு அவள் போகிறாளா. அந்த நான் உன்னை எப்படியாவது ஜெயிப்பேன்டான்னு சொன்னதை மட்டும் ஹீரோ காதில் வாங்கிட்டு, ஓ என்னை வந்து எப்படியாவது அடையணுன்ட்டு நீ முடிவு பண்ணிட்டல, இரு இதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் அமுச்சு விட்டுறான் அந்த வேலைக்கு அப்ளை பண்ண. அவன் என்ன பண்ணுறா, ஹீரோயின் போய் அப்ளை பண்ண டைமோட சேர்ந்து அவனும் போய் அப்ளை பண்ணவும் அந்த டீச்சர் ஆல்ரெடி வந்துட்டு, ஓகே எனக்கு ஒரு பையன் தான் வேலைக்கு வேணும்னு நினச்சிட்டு இருந்துருப்பாரு போல. கரெக்டாக இவனும் வந்த உடனே, இல்லைம்மா நான் வந்து இந்த ஆப்போசிட் வந்து இவனுக்கு தரேன், நீ உனக்கெல்லாம் செட் ஆகாதுமான்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ கிட்ட வந்துட்டு, இதை பாருடா என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் நான் ஒரு செமஸ்டர் ஃபுல்லாகவே வந்து நான் தான் க்ளீன் பண்ணணும் சொல்லியிருக்காங்க, ஸோ என்னோட மற்ற வேலையெல்லாம் நீ தான் செய்யணுன்ற மாதிரி அவன்கிட்ட டீல் பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த டைமில் ஹீரோயினும் வந்துடுறாங்க. பார்த்துட்டு, எனக்கு தெரியும்டா நீ தான் இதெல்லாம் செஞ்சிருப்ப அப்படின்ட்டு ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோ சொல்கிறாரு, நான் தான் செஞ்சேன், வேணும்ட்டு தான் செஞ்சேன், எனக்கு தெரியும் நீ எதுக்கு யூனிவர்சிட்டி வரைக்கும் வந்திருக்க, என்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு அது நல்லா தெரியும்னு சொல்லும்போது, என்னது க்ளோஸ் ஆகணுமா, உனக்கும்
அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் டீமில் சேரது தான் ஒரே குறிக்கோள், அதுக்கு மட்டும் தான் நான் இங்கே வந்திருக்கேன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த புக்கு அப்படி சொல்லும்போது இப்போ பக்கத்தில் இந்த ஃப்ரெண்டு கறி சொல்கிறா, என்னது அந்த புக்கு நீங்கள் பார்த்துட்டிங்களா, அந்த இதை செஞ்சது நான் தான், அந்த ஃபோரவை டிசைன் பண்ண நான் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ வந்து ஐயோ நம்ம தப்பாக நினச்சிட்டோம்டான்ட்டு ஹீரோட ஃப்ரெண்டை சொல்லனா, நானும் அதான்டா நினைக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தெரியுதா என்ன நடந்துச்சுன்ட்டு, நீ இதுக்கு நல்லா அனுப்பிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். போகும்போது ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இதை பாரு எனக்கு இந்த ஷுவாங் கோச் பற்றி தெரியும், நீ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எடுக்காத, நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக அவங்கக்கிட்டே போய் பேசி, நான் இன்னும் நல்லா பண்ணுவேன், நான் உங்களுக்கு சாதிச்சு காமிக்கிறேன்ற மாதிரி சொல்லு, உன்னை கண்டிப்பாக அவங்க திருப்பி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துப்பாங்கன்னு அட்வைஸ் பண்ணுறா, கைண்ட் அட்வைஸ். ஆனால் ஹீரோயின் அதை கேட்காம, உன் அட்வைஸ்லாம் யாருக்கு வேணும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். இந்த நாள் ஈவினிங் ஹீரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம். அந்த டைமில் ஹீரோவோட டான்ஸ் ஆடுற அந்த பொண்ணு இருந்தாலையா, அவள் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு டைம் கொடுத்தேனே, நீ யோசிச்சு பார்த்தியா என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னு கேட்குறா. இதை பாரு நிஜமாக எனக்கு அந்த மாதிரி எனக்கு எந்த தாட்டும் கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாளா. இல்லை எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்ட்டு, நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற மாதிரி அவள் கம்பல் பண்ணுறா. அதுக்கு ஹீரோ டக்குன்னு என்ன சொல்கிறான்னா, உனக்கு தெரியாது எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து அவள் ஒத்துக்க மாட்டா, எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, யார்கிட்ட போய் சொல்கிறேன்னு சொன்னோன்னே அவனை திரு முடிச்சுட்டு வந்துடுறான். இப்போ வந்து இதை பற்றி அவள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது, நீ என்ன பேசாமல் அந்த பொண்ணை ஆக்செப்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு கேட்டுறானா. அதுக்கு சொல்கிறான், எனக்கு பாரு எனக்கு இந்த மாதிரிலாம் எந்த தாட்டுமே கிடையாது, எனக்கு வந்து டான்ஸ்னா டான்ஸ், அதுக்கு பார்ட்னர்னா பார்ட்னர், அவ்வளோதான், அதை நான் ரிலேஷன்ஷிப்போடு சேர்த்து குழப்பிக்க விரும்பலைன்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். இதனால இந்த கேர்ள்ஸ் ஸ்கேட்டிங் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோச்சிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரொம்ப சிவியரான ட்ரைனிங்காக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க, இந்த ஸ்ட்ராங் கோச் ஏன் தான் இப்படி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க தெரியல, அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னால் வேலையே செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க. சொல்கிறா, இல்லை இவங்க வந்து ரொம்ப கடுமையான ட்ரைனிங்லாம் எடுத்து தான் வந்து தொடர்ந்து நிறைய லீக்லலாம் கண்டினியூஸாக ஜெயிச்சிருக்காங்க, அதனால அவங்க நம்புறாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கடுமையான ட்ரைனிங் கொடுக்கணுன்ட்டு அப்படின்ட்டு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஸ்வாங் கோச்சும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இதை பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது, அந்த ஏரியா பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணணும், இனிமேட்டு ஒன்றா சேர்ந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தர்கிட்ட அவங்கவுங்க வீக்னஸ் பற்றி சொல்லிட்டு அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரைனிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்களா, அம்மா நீ எதுக்குமா இங்கே வந்திருக்கேன்னா, இல்லை நான் அத்லெட் ஆகிறதுக்காக வந்திருக்கேன், நீ அத்லெட் ஆக வந்திருக்கானா அதுக்கான எந்த முயற்சி நீ செய்ய மாட்டேற, தயவு செஞ்சு டெடிகேட்டடாக ட்ரைனிங் கூட எடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டி விட்டுறாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவங்க ஸ்கூலோட ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர் கேட்குறாரு, உனக்கு எதாவது பிரச்சனையாம்மா, எல்லாம் நல்லா இருக்கா, நார்மலாக இருக்கா, ஸ்மூத்தாக போகுதா, இன்னொரு கோச் இருக்காரு அவர் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சப்போர்ட்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவர் வந்துட்டு ஒரு பொண்ணு மட்டும் சூஸ் பண்ணிட்டு அவளுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு, ஏன்னா அவன் வந்து கோல்டு மெடல் வாங்கிறதுக்கு தகுதியான ஆளுன்ட்டு. அவங்க வந்து ப்ரைவேட்டாக தான் கோச்சிங் கொடுக்குற மாதிரி இருக்குது, இந்த யூனிவர்சிட்டியோட கோச் மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் வந்துட்டு ஆமாம் நீங்களும் அது கவனிச்சிங்களா, நானும் கவனிச்சதான், பட் அவர் நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கி கொடுத்தனால அவரை வந்து என்னால் பகிச்சிக்க முடியல, நீங்கள் உங்கள் வழியில் போங்க, என்ன சப்போர்ட் வேணாலும் என்ன கேளுங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லும் போது, உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்களா. பையன்கிட்ட நான் இன்னும் பேசலை, பட் கவலைப்படாதீங்க, என்னோட பர்சனல் மேட்டர்ஸ் வந்துட்டு என்னோட ஒர்க்கில் நான் தலையிட விட மாட்டேன், நான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கள கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ காமிக்கிறாரு. இப்போ ஹீரோக்கு எந்த பேரோ கிடைக்கல இல்லையா, அவங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க. அவரோட கோச்சும் வந்துட்டு இதை எடுத்துக்கூட, இந்த பொண்ணு ஓகேடா இந்த பொண்ணு ஓகேடாலாம் கேட்குறாங்க. ஆனால் இல்லை எனக்கு வந்து ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு நீங்கள் இன்னும் நிறைய தேடுங்கன்ட்டு அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்துட்டு வீடியோஸாக கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த கர்வ்லலாம் எப்படி கண்ட்ரோலில் போகணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும், அதெல்லாம் வந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வீடியோஸை வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிறாங்க, ஓகே நான் வந்து ஷுவாங் கோச் கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே போய் பேச போகிறேன், எனக்கு ஒரு டைம் கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் பண்ணுவேன்னு சொல்லி பேச போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அங்கே போய் கோச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில் வந்த உடனே ஹீரோயின் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு வார டைம் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு மிராக்கிள் செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களா. ஃபஸ்ட்டு வந்து கோச் முடியாது தான் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து கிவ் அப் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால வந்து சரி உனக்கு 1 வீக் மட்டும் டைம் தரேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு ஹீரோ பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஹீரோனும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க பின்னாடி வந்து ஹீரோ நிற்கிறாரு இல்லையா, அதை பார்த்தோன்னே பேஷங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் போயிட்டுறாரு. என்ன கதைன்னு பார்த்தா இந்த கோச்சோட பையன் தான் வந்து பேஷங் போல். ஸோ அவரை பற்றி தான் வந்துட்டு இந்த டீச்சர்ஸ் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பையன் வந்து ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவனுக்கு தேவையான பேரை வந்து என்னால் கண்டே பிடிக்க முடியல, அதனால தான் நாங்கள் நிறைய அலசிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சரி உங்கள் பையன்கிட்ட நீங்கள் பேசிட்டீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நான் அப்ராட்லேருந்து இப்போ தானே வந்திருக்கேன், அவங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் நான் பேச போனாவே அவன் வந்து என்ன அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஹீரோயின் இப்படி கோச் கிட்ட டைம் வாங்கிட்டாங்க இல்லையா, அவங்க ஹாப்பியோட கீழே இறங்கி போயிட்டுருக்காங்க. எதிர்க்க வந்து அந்த மேல் கோச் இருப்பார்ல, அவர் வந்துட்டுருக்காரு. சார் நான் இங்கே பாருங்கள், அவங்க கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிட்டேன், நான் ஒரு வாரம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கேன்,
உங்களுக்கு எனக்கு ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் இருந்தால் கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹெல்ப் கேட்குறாங்க. சரிவா நம்ம பேசிட்டே போகலாம் சொல்லிட்டு வழியெல்லாம் இவர் சொல்லிட்டே போயிட்டுருக்காரு. அந்த இடத்துல ஒரு பையன் வந்துட்டு தடுக்கி இந்த பூலில் விழுந்துடுறான் போல். ஸோ ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்குன்னு அவங்கள போய் குதிச்சு அவனை காப்பாற்ற போகிறாங்க. ஆனால் கூட இந்த கோச் வந்து உள்ள தண்ணியில் இறங்கல, ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கு போல். அவர் அதை நினச்சிட்டு பயத்துலேயே அங்கே இருக்காரு. இப்போ ஹீரோயின் போய் அவங்கள சேவ் பண்ணுறாங்க. அந்த டைம் ஹீரோவும் அங்கே தான் இருப்பார். ஸோ அவரும் வந்துட்டு தண்ணியில் குதிச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து சேவ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹீரோயினுக்கு கால் பிடிச்சிடும் போல். ஸோ அவங்க வந்துட்டு நீந்த முடியாமல் அப்படியே உள்ளே போகிறாங்க. கவனிச்ச ஹீரோ டக்குன்னு உள்ளே போயிட்டு அவங்கள காப்பாற்றிட்டு வெளில கூட்டு வராங்க. அந்த டைம் கோச் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது இருங்க நான் பண்ணுறது சொல்லிட்டு ஹீரோ தான் வந்துட்டு மூச்சு காத்தெல்லாம் கொடுத்து நெஞ்சு அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கண்டினியூஸாக பண்ண ஹீரோயின் வந்து மொழிப்பு தட்டிடுது அவங்களுக்கு. ஸோ அவங்க எழுந்துடுறாங்க. எழுந்த உடனே பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அந்த கோச்சோட ஃபேஸ் தான். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கோச் தான் அவங்கள காப்பாற்றினாங்கன்ட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. பக்கத்தில் இந்த ஹீரோவை கண்டுக்கவே இல்லை. லைட்டாக அவங்க மயக்கத்தில் இருக்கிறதுனால ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அந்த நர்சிங் ரூம்லலாம் விட்டுருக்காங்க. அங்கே ட்ரீட்மெண்ட்டாக முடிஞ்சோன்னே அவங்க டாம்க்கு வந்துட்டாங்க. இப்போ டாம்க்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு இமேஜஸ் மாதிரி வரைகிறாங்க. ஒரு பொண்ணு விழுந்துடுறா, ஒரு யூனிகார்ன் ஃபேஸ் வச்சு வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து சேவ் பண்ணா, அந்த மாதிரிலாம் வந்து வரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கோச் தானே அவர் உனக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேட்டரிலாம் கொடுத்தாரா அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கேட்கும்போது நீ கொஞ்சம் வாயை மூட்றியா இல்லை உன் முகத்துக்கிட்டே வந்து நான் தும்பிட்டு உனக்கு இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணவா அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதம்மா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ ஹீரோயின் மட்டும் ப்ளஷிங்காக உட்காந்துட்டு வரைஞ்சிட்டு ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா ஹீரோக்கு அதுக்கு மேலே அவர் போய் தண்ணியில் குதிச்சனால ரொம்ப கோல்டு வந்து அஃபெக்ட் ஆயிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு முன்னாடி தும்பிட்டே இருக்காரா. அதுக்கு அவன் சொல்கிறா டே இங்கே பாருடா நீ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ண போகிற, தயவு செஞ்சு போய் மாத்திரை போடுன்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான் சி நான் எவ்வளோ பெரிய ஆள், ஒரு ஆம்பளை போயிட்டு யாராவது கோல்டுக்கு மாத்திரை எடுத்துப்பாங்களா, நான் தூங்க போகிறேன் அப்படி சொல்லி தூங்கினா அடுத்த நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் கிடக்காரு. அதனால் அவரோட கோல்டு கண்ட்ரோலே பண்ண முடியல, அச்சுன்னு தும்பிட்டே இருக்காரு. அந்த இடத்துக்கு தான் ஹீரோயினும் வந்திருக்காங்க மாத்திரை வாங்குறதுக்கு. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே வந்துட்டு ரொம்ப நன்றி, நீங்கள் தானே என்னை காப்பாற்றினீங்க, நமக்குள்ளே எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஹீரோவோட ஆலோசினேஷன். அவர் சும்மா அப்படி தான் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோயின் அவனை பார்த்தோன்னே சே இவனை எப்போ பார்த்தாலும் எனக்கு பேட் லக் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சை திருப்பிக்கிறா. இப்போ ஹீரோ வந்துட்டு என்னடி நீ நினச்சிட்டு இருக்க, என்னை பார்த்து இப்படி ஆட்டிடியூட் காமிக்கிற, என்ன நீ ஒருத்தர் சேவ் பண்ணா நீ வந்து பெரிய ஆளா அப்படின்னு இருக்கிறாரா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க ஓ நான் நல்ல விஷயம் செஞ்சது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சா, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் தண்ணியில் தான் நான் ரொம்ப முழுக போயிட்டேன், என்னை வந்து கோச் தான் காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஷாக் ஆகிடுது. என்னது கோச் காப்பாற்றினாரா, உனக்கு தெரியுமா அந்த இடத்துல நான் தான் அப்படின்னு எதோ சொல்ல வராரா. அப்புறம் வந்துட்டு அவர் யோசிக்கிறார் ஐயோ நம்ம இவளுக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேட்டரி பண்ணணும்னு சொன்னோன்னா முடிஞ்சிச்சு போ அப்படின்ட்டு அவர் நினச்சிட்டு எதுவே சொல்ல மாட்டுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க என்ன ஏதோ சொல்ல வந்துட்டு முழுங்குற அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ வந்து மாத்திரை கொடுக்குறாங்களா, அந்த மாத்திரை விரிவுரைன்னு ஹீரோ வாங்கிட்டு கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு அவனோட டான்சிங் பார்ட்னராக ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இப்போது அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நிறைய பேர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் யாருமே ஹீரோக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்க வந்து அந்தளவு ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணல, இல்லைனா ஆடுற டான்ஸில் வந்து சோல் இல்லை சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்காரு. இருந்த எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் முடிஞ்சிருச்சு, இப்போ வேற யாரும் கிடையாது. அப்போ ஹீரோ சொல்ற நான் கிளம்புறேன், நீங்கள் இன்னொரு ஆளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கோச் சொல்றாரு வெயிட் பண்ணி இன்னும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா பியூட்டிஃபுல்லாக ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அவள் ஆல்ரெடி வந்து நிறைய சாம்பியன்ஷிப் மெடல்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கா போல. அவள் தான் வந்து நிற்கிறா. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அப்படியே நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த சீரிஸ் நல்லா இருக்கா இல்லையா, தொடர்ந்து பார்க்கலாமா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்த வீடியோ நாளைக்கே வந்துடும். இதுக்குள்ள நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கோ ஹைப்போ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.